ரெடியா? ரோலிங் ஆக்ஷன். இதான் என்னோட ஸ்பெஷல் எஃபெக்ட். இந்த ரஜினிகாந்த் படம்லாம் மாசி மாதம் சாங்லாம் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது ரஜினி சாரே எனக்கு கேட்பார், ஏன் ஜோ நீ வந்து ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாது, நீ வில்லன் சான்ஸ் எதுனா உனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு திரும்பி இங்கே நீ என் காம்பவுண்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கு உதைப்பேன். ஜெய்ஹிந்த் மூவியில் மெயின் வில்லன் கேரக்டர் போகும்போது ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது? சிரஞ்சீவி சாரா மம்முட்டி சாரா? ஐயோ, மோகன்லால் சாரா ரஜினி சாரா? ஐயோ, ரஜினி சாரா விஜய் சாரா? அவனுக்கு பிடிக்கும். இப்போதான் அவங்களுக்குலாம் விஜய் பிடிக்குது. அரசியல் வந்து நல்லா இருந்திருக்கு. அவரே சொன்னாரு, கடவுள் வந்து அந்த டைம்ல நல்ல கொரோனா ஒன்று கொடுத்துட்டாங்க. ஜெயநிதி இருக்காரு, அவங்க பிரேமா இருக்காங்க, பிரேமா அவங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. விஜய் சேவை சார் கேட்டுக்கோங்க, கொஞ்சம் பார்த்து வில்லனாவும் பண்ணுங்க. ஏவிஐ மூவி மேக்கர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ண ஒரு நடிகர் தான். அவர் நடிகர் மட்டும் கிடையாதுங்க, கோரியோகிராஃபர் கூட. அவரோட திரை பயணத்தை பற்றியும் அவரோட அனுபவத்தை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏவிஐ மூவி மேக்கர்ஸ் சார்பில் இந்த அருமையான பேட்டியை நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன, நீங்கள் ஜெய்ஹிந்த் படம் அந்த மாதிரி சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில படத்தில் நான் கோரியோகிராஃபரும் பண்ணியிருக்கேன். இந்த ரஜினிகாந்த் படம்லாம் மாசி மாதம் சாங்லாம் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். எனக்கு குருவே வந்து சுந்தர மாஸ்டர் தான். இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் முடிவு வரைக்கும் பாருங்கள் சார். நான் கொடுத்த இன்ட்ரோ விட நீங்கள் கொடுத்த இன்ட்ரோ பயங்கரமாக இருந்துச்சு சார். ஓகே சார், இப்போது நான் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா நீங்கள் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. நான் ஃப்ரம் த ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன் சார். ஒரு கோரியோகிராஃபராக இருந்து ஜெய்ஹிந்த் படத்தில் வந்து மெயின் வில்லனாக மாறினீங்கல்ல சார், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை யார் பண்ணா? அது வந்து யதார்த்தமாக நடந்தது. ஏன்னா எந்த டான்ஸுக்கு போனாலும் நான் சுந்தர மாஸ்டர்கிட்ட தான் அசிஸ்டண்டாக இருந்தேன். எந்த டான்ஸ் நான் ஷூட்டிங் போனாலும் அங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் நடிக்கக்கூடாது, ரஜினி சாரே கேட்டிருக்காரு என்ன அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு அதெல்லாம் போகும்போது நான் குரூப்பில் ஆடும்போது ரஜினி சாரே என்ன இருக்கிற ஊட்டியில் கேட்டார். அண்ணாமலை சாங் பண்ணும்போது வந்தேன்டா பால்காரன் அது பண்ணும்போது ரஜினி சாரே எனக்கு கேட்பார், ஏன் ஜோ நீ வந்து ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. இது பேர்னா அர்ஜுன் சாருக்கு வந்து ரொம்ப லக்கு. நான் இந்த பிரதாப்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுக்கு சுந்தர மாஸ்டருக்கு சுந்தர மாஸ்டர் கூப்பிட்டார் என்ன உங்கள் வீட்டுக்கு, வாடா நம்ம வந்து பிரபுதேவா சாங் ஒன்று பண்ணியிருக்கான் பிரதாப்பில், சோலோ சாங், நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னாரு. சரி மாஸ்டர் சொல்லிட்டு ஆலூர்பட்டிக்கு நான் போகும்போது 2 பேரும் அப்படியே போகும்போது அந்த பாட்டு அந்த வெண்டக்கா சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த சாங் வந்து உள்ள குட்லக் தேட்டரில் பார்க்கும்போது அர்ஜுன் சார் லாஸ்ட்டாக, சரி நான் அர்ஜுன் சார் மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டு, சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றார் சுந்தர மாஸ்டர். யார் மாஸ்டர் அப்படின்னாரு. நான் அசிஸ்டன்ட்பா அப்படின்றார். ஃபஸ்ட்டு நான் வில்லனை ஒருத்தனை தேடின்னு இருக்கேன், என் படத்துக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வில்லன் இவனை நான் பண்ணட்டுமா கேட்கட்டுமா அப்படின்னா. அப்படியா டேய், அப்போ சுந்தர மாஸ்டர் சொன்னார், நீ வில்லன் சான்ஸ் எதுனா உனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு திரும்பி இங்கே நீ என் காம்பவுண்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கு உதைப்பேன். அவர் ஜாலியாக பேசுகிறார், அப்படியே சொல்கிறாரு. திரும்பி நம்பாதரா இவங்களெல்லாம் அப்படின்றார். ஜாலியாக பேசுவார் அவர். எப்பவுமே எல்லா ஆர்டிஸ்டும் அவர் ஜாலியாக ஃப்ராங்காக பேசுவார். ரஜினி சார்கிட்டே அப்படி தான் பேசுவார் அவர். நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். நீங்கள் எவ்வளோ பேர் கூப்பிட்றாங்க, எவ்வளோ பெரிய ராம்கோபால் வர்மாலாம் வந்து என்னை கூப்பிட்டாரு. சிவான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம், அந்த இவருது நாகார்ஜுன படம், அதில் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான் வில்லன், அந்த கேரக்டர் என்னை கூப்பிட்டாங்க. ராம்கோபால் வர்மா என்னை ஃபோன் பண்ணி யூனியனில் கூப்பிட்டாரு. அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஒரு குரூப் விட்டு போகிறதுக்கு
இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு என்ன நடிப்புன்னு அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. ரொம்ப நாளாக எனக்கு இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஜெய்ஹிந்த் மூவில மெயின் வில்லன் கேரக்டர் போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது? எனக்கு கேமரா பற்றி பயம் இல்லைல்ல. நம்ம தான் ஆல்ரெடி எப்பவுமே கேமரா நம்ம டான்ஸ் ஆடும் போதே கேமராவுக்கு முன்னாடி தானே இந்த ஆர்டிஸ்ட் ஆடி காட்டுவோம். பட் ஆனால் அது டான்ஸு இப்போ நடிக்குன்றப்போ டைலாக் பேசணும், எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார்? ஆமாம், அது கொஞ்சம் அது கூட எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை. ஏன்னா இவர் அர்ஜுன் சார் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக ஆகிட்டார். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஆமாம், நம்ம டான்ஸர் அவன் அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டார். இப்போ ரஜினிகாந்த் படம் பண்ணால் கொஞ்சம் பயந்துருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஓ, ஃபர்ஸ்ட் படமே அப்படி இருந்தேன். ஓகே. ஆனால் இப்போ அர்ஜுன் சார்னாலே ஒரு தேசப்பற்று உள்ள ஆளு அப்படின்னு ஒரு மாத்தினதுக்கான ஒரு முக்கிய படமே ஜெய்ஹிந்த் தான். அந்த படத்துல ஒரு மெயின் வில்லன்லாம் பண்றீங்க. எப்படி வெளியே தெரியும்? ஒருவேளை ஆடியன்ஸ் நம்மள மேல கோவம்லாம் படுவாங்களா அப்படிலாம் யோசிச்சிங்களா? இல்லை ஒரு பிளாங்கா நான் போனா ஒரு என்னோட வேலையை கரெக்டாக பண்ணும்பா அப்படின்னு ஒரு மைண்ட் இருந்துச்சா? நம்மளுக்கு என்ன வேலையோ அதுதான் நான் பண்ணேன். ஜெய்ஹிந்த் படத்தில் மெயின் வில்லனாக பண்ணேன். அது வந்து சாங் வந்து ஒரு தண்ணியை வச்சு பொண்ணு வச்சான்னு ஒரு சாங் வரும். அது அர்ஜுன் சார் சொல்லிட்டு போயிட்டார், நீ வந்து இதில் ஆடக்கூடாது. அது மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சுந்தர மாஸ்டர் மகன் ராஜ் சுந்தரம். ஓகே, அது தொழில் பக்தினால போய் ஆடிட்டோம்னா என்ன பண்றது, அந்த ஒன்று இருந்துருக்கும். ஆமாம், அப்போ கூட நான் ஏமாத்திட்டேன் அவரை. எப்படி இருந்தாலும் வந்து அப்படி பண்ணோன்னு ஒரு லைட் எரியும். அதெல்லாம் வந்து நான் என்னோட ஐடியாண்ணா, நம்ம ஆடக்கூடாது தான் நீ சொல்கிற, பாப்பாவன் தான் பேசுவேன் நான். ஓகே, நான் ஆடக்கூடாது தான் சொல்கிறேன், சும்மா ஒரு மேஜிக் மாதிரி அது எதனா ஒன்று பண்ணலாமே. ஒரு சின்ன சின்ன இன்புட்ஸ் கொடுத்தீங்க, அது ஒன்று பண்ணிட்டேன். அப்புறமா வந்து அந்த சாங்கில் என்னால் ஆடதான் முடியல. நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பேன், இந்த திராட்சை போடுறது, பாட்டில் வேறு மாதிரி என்னென்னமோ பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணியிருப்பேன். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் சுந்தரம் மாஸ்டர் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? அவர் பார்த்து எனக்கு பயப்படாரு. ஓ, வில்லனாவே உங்களை பார்த்துட்டு போனேன், காம்பவுண்ட் போனேன், திரும்பி போனேன். ஏய் வில்லன்லாம் நீங்கள் இங்கே வரக்கூடாதுப்பா இனிமேல். வில்லன்லாம் நீங்கள் இங்கே இந்த பக்கம் நீங்கள் உங்கள் வேலையே இல்லை இங்கே. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப தங்கமானவங்க. அவங்க டேய் அவர் அப்படிதான் சொல்கிறார், நீ வாடா அப்படின்னு சும்மா ஜாலியாக சொல்கிறாரு. அவர் ஒன்று அவர் அடிக்கிறாள், அவர் டமால் அடிச்சார்னா விளாடுவார். ரஜினி சாரையும் போய் அடிப்பார், அர்ஜுன் சாரையும் போய் அடிப்பார். அவர் அந்த அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சும்மா நான் தான் அதில் ரொம்ப வாள். ஓகே சார், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே ஹிட்டாக தான் இருக்குது. இப்போ அர்ஜுன் சார் எடுத்துக்கிட்டோம்னா ஜெய்ஹிந்த், ஏழுமலை, இது ரெண்டுமே பெரிய ஹிட். ஏழுமலைக்கெல்லாம் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் வரும்போதெல்லாம் உங்களை பார்க்கும்போதெல்லாம் பயமாக இருக்கும். நானே டிவியில் பார்க்கவும் பயந்துருக்கேன். இப்போ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் செட்டுக்கு முன்னாடி அப்படிதான் இருப்பீங்களா, டெரரா, இல்லை அர்ஜுன் சார் கூட ஒரு ஃபன்னாக பேசிப்பீங்களா? இல்லை நான் அவர் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பார் எப்பவுமே, எல்லார்ட்டையும். அவர் ஜாலி டைப். அவர் அர்ஜுன் சார் வந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு டைப். எப்படி நம்ம அர்ஜுன் சார் இருக்கார், இளையராஜ் சார் இருக்காரோ அந்த மாதிரி தான். ரொம்ப ஜாலியான டைப், ரொம்ப நல்லா இல்லை அவர். டேக்ஸ் எல்லாம் எப்படி சார் எடுப்பீங்களா? இப்போ ஜாலியாக இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கிட்ட கோவம் டப்புன்னு வராது, அப்போ ஆக்ஷன்லாம் சொன்னால் டேக்ஸ் போகுமா, இல்லை ஒரே சிங்கிள் டேக்லேயே பண்ணிடுவீங்களா? இல்லை அதெல்லாம் டேக்லாம் போகும். டேக் போகும், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அது என்ன நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஃபைட்டில் தான் கொஞ்சம் ரொம்ப டக்குன்னு. அவர் நல்ல ஃபைட்டர் இல்லை அவர் அர்ஜுன் சார் சூப்பர் ஃபைட்டர். அடிக்கலாம் பட்டிருக்கா அந்த டைமில்? அடி நிறைய போடுறது, அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டண்ட் மேனாக அதை பண்ணக்கூடாது. கலையில் போனால் ரத்தத்தை பார்த்துட்டா நம்மளுக்கு பயமே இல்லை. கலையில் போனால் ரத்தத்தை பார்த்துக்கணும். என்னோட சென்டிமெண்ட் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் எப்படின்னு தெரியாது. ரத்தத்தை பார்த்துட்டேன்னா அன்றைக்கி ஒரு பெரிய அடிப்படாது எனக்கு. எங்கன்னா ஒரு அடி பட்டோன்னு எனக்கு பட்டால் அன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ வாங்கிட்டேன்டா காலையிலேயே, அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அர்ஜுன் சார்லாம் ரொம்ப டெரர் ஃபைட்டர். அவங்க விஜயசாந்தி, டெல்லி டேரின்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் பண்ணேன். 7 Hours விஜயகுமார் தான் அது ப்ரொடியூசரு. அவங்க படம் நான் பண்ணும்போது டெல்லியில் ஃபைட்டு. விஜயசாந்தி ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க, உண்மைதான் அது. ஓகே சார், நல்ல ஃபைட்டர் அவங்க. தர்மதுரை படத்தில் வந்து ஒரு சாங் இருக்கும், இப்போ வரைக்கும் அது எங்கே ப்ளே பண்ணாலும் ஒரு வார்த்தையாவது பாடுவோம், அந்தளவுக்கு ஹிட்டான சாங்கு. அந்த பாட்டு நான் கேரளாக்கு போனாலும் மம்முட்டி சாரும் பாடுவார், மோகன்லால் சாரும். நான் என்னை பார்த்தோன்னே விமல் மாசி மாஸ் அப்படின்னு பாடிடுங்க சார், ஒரு 2 வரி பாடினீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ரஜினி சார் பாடுவார், நான் டான்ஸ் ஆடுவேன். சோலோ சாங் தான் அந்த பாட்டு. நான் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணிட்டேன். ஓகே சார், நானும் டிஸ்கோசாந்தியும் ரிஹர்சல் பண்ணியாச்சு. இது பண்ணிட்டு சாருக்கு வந்து என்னமோ அடிபட்டுருந்துன்னு நினைக்கிறேன், தர்மதுரை ஏதோ அடிபட்டுருந்துன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து மாஸ்டர்
நான் பாடிக்கிறேன், அவர் ஆடிக்க சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அந்த ஒரு சாங் ஒன்று இருக்கும், அது 2 பேரும் பாடு, அவங்க ஒரு மஜா மாதிரி போகும். ஒரு லவ் மூமெண்ட்டில் போய் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒரு இன்டிமேட் அப்படி கட்டி பிடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது, ஒருத்தர் பார்க்குறது, அந்த மாதிரி தான் அந்த சாங் சுச்சுவேஷன். அந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார், நான் ஆடுவேன். ஓகே. அப்படியே வந்து மாறிடுச்சு. அவர் பாடுவார், நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். ஓகே. அவன் செட்டில் அவர்கிட்ட பேசின அனுபவம்லாம் இருக்கும்ல சார்? நிறைய நான் பெரிய லெஜண்ட் அவர் ஆக்சுவலாக. அவருக்கு அப்போவே ஸ்டாரு, அவர் சூப்பர் ஸ்டார் அப்போவே. அவர் வந்து ரொம்ப ஜாலியான மாதிரிங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அது பயங்கரம் ஜாலி. அவர் இந்த விஜய், இப்போ நம்ம சிஎம் விஜய் சார், இவங்கெல்லாம் வந்து பயங்கரம் ஜாலி. ஆனால் தெரியாது, சைலண்ட், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? அவர் ரொம்ப கரெக்டாக கண்ணாடிலாம் போட்டாருன்னா எங்க பாக்குறான்னு தெரியாது. இல்லை, நம்மளை தான் பார்ப்பாரு. ஆனால் பார்த்துருவாரு, என்ன பண்ணு. நம்ம தான் வால், நம்மளை தான் பார்த்துன்னு பாரு, என்ன பண்ணுறேன், எந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன், இதெல்லாம் ஒரு நோட் பண்ணே இருப்பார். நீங்க அப்படி நாட்டியா பண்ண விஷயம் ஏதோ இருக்கா? இவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பீங்க, 1-2 நம்ம ஆடியன்ஸுக்கு சொன்னா நல்லா இருக்கும். நாட்டியா பண்ணால் ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். இப்போ வர டான்ஸஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நாங்களாம் இருக்கும்போது ரொம்ப ஜாலி, ஒரே அந்த டான்ஸ். ஆனால் கரெக்டாக இருக்கும், ஒர்க்கில் கரெக்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் எல்லாமே. ஒரு அந்த ஸ்பாட்டில் எங்கேயும் போக மாட்டோம், அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த சிகரெட் பிடிக்கிறது, அப்படி போகிறது இப்படி போகிறது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ரஜினி சார் பற்றி பேசும்போது, இப்போ நம்மளோட சிஎம்மாக இருக்க விஜய் சாரை பற்றி சொன்னீங்க. அவர் கூட 2 ஹிட் படம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. அதில் 2 ஹிட் படம் சொல்லணும்னா பகவதி, திருப்பாச்சி பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இப்போ அந்த 2மே ஹிட்டு ஆக்சுவலாக. அதில் நிறையா ஃபேன்ஸ் வந்தாங்க. பகவதியில் தான் ஒரு ஆக்ஷனாகவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு, அப்போ வில்லனா நீங்கள் வரீங்க. ஆமாம். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? ட்ரெயின் ஃபைட்டில் வைசாக் நினைக்கிறேன், வைசாக்ல வந்து ட்ரெயின் ஃபைட்டு ஒரே ஒரு நாள் தான் பேசுனார். எனக்கு டைலாக்லாம் இருக்குது, பட் அவர் பேசுனது என்கிட்ட ஒரே ஒரு நாள் தான். ட்ரெயினில் அவர் எப்படி இருந்தாலும் அந்த எங்கள் குட்ஸில் தான் இறங்கி ஆகணும். ஓகே. அந்த இடம் தான் ஒரு எல்லாரும் நிற்கிற இடம். கேமராமேன்லேருந்து அந்த செட் போகுது, நல்ல லொக்கேஷன் பார்த்துன்னு போகுது. வைசாக்ல ஒரு ஃபாரஸ்ட், அது உள்ளே போய் மேலே ஃபைட், ட்ரெயின் மேலே ஃபைட்டு. அப்போது உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோன்னே நான் ஓரமாக எல்லாம் நின்றுருந்தோம். அப்போது கிட்ட வந்து, நீங்கள் இதுக்கு முன்னாடி டான்ஸர் தானே, இது ஒரு வார்த்தை தாங்க கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் டான்ஸர் தான். இப்போ அவருக்கு டான்ஸை பற்றி சொல்ல தேவையில்ல, பயங்கரமாக பாருங்க, என்னோட டான்ஸை அவர் பார்த்துருக்காரு. ஓகே. அந்த மொமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? நம்ம ஒரு வில்லனா சர்வை பண்ணி ஜெயிச்ச ஒரு வில்லனா இப்போ பெரிய படத்துல நடிக்கிறோம். அங்க வந்து நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அதை ஒன்று சொல்லும் போது ஒரு சின்ன ரெகனைசேஷன் கிடைச்சிருக்கும்ல. இல்லை, அவர் வந்து நிறைய பேச மாட்டாரு. அவர் தனியாக உட்காருவார், எங்கே போனாலும் யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டார். ஓகே. என்கிட்ட கேட்ட வார்த்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு முன்னாடி டான்ஸர் தானே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. திருப்பாச்சியில இப்போ ஒரு படம் புதுசா பண்ணப்போ ஓகே, இப்போ திருப்பாச்சியில ஆல்ரெடி பண்ணவங்க அப்படின்றப்ப அப்ப என்ன பேசினாரு? திருப்பாச்சியில் வந்து நான் இவர் பேரரசு நான் பார்க்க போகிறேன். இவர் அந்த கேரவேன்லேருந்து வெளியே வர்றாரு. ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்னை பார்க்க வந்தீங்களான்னு கேட்டார். என்ன சொன்னீங்க சார்? நான் கிட்ட போயிட்டு, இல்லை உங்களை பார்க்க வரல, டைரக்டர் பார்க்க வந்தேன். அவர் நினச்சிருப்பாரு நான் இன்னும் நான் ஏதோ பேச வரேன், சொல்ல வரீங்கன்னு. ஓகே. அவர் அப்படி நினச்சிருப்பார் நினைக்கிறேன். பட் அப்படி அவருக்கு இது இல்லை. என்ன பார்க்க வந்தீங்க ரொம்ப தூரத்துலேருந்து, என்ன பார்க்க அவ்வளோ அப்சர்வ் பண்ணி கேட்குறாரு எங்க இருந்தாலும். கேட்பாரு. ஓகே. அதெல்லாம் இப்போ வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகர் வந்து முதல்வர் ஆக முடியுமான்னு கேட்டால் இப்போ அவர் ஆயிருக்காரு. இந்த பயணம் எப்படி சார் இருக்கு, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்லா தான் இருக்கு. அவருக்கு ஒரு விஷ் நம்ம சேனல் சார்பாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நம்மளோட சிஎம்மாக இருக்க விஜய் சாருக்கு. அவருக்கு யங்ஸ்டர்ஸ் எக்கச்சக்கம் பேர் இருக்கிறாங்க. நான் யங்ஸ்டர்ஸ் கிடையாது, இல்லை யங்ஸ்டர்ஸ் தான் அவருக்கு எக்கச்சக்கம் பேர். எதிர்பார்த்தீங்களா சார் இப்படி ஒரு பெரிய வெற்றி அடைப்பா? இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே சார். இது பெரிய பெரிய ஜாம்பவானுங்க எல்லாம் இருக்காங்க உள்ள, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் திமுகலாம் இவர் ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் எப்படி ஜெயிச்சு வந்துட்டாரு. ஓகே. கடவுள் கிருபையில் அவர் நல்லா இருக்கணும். ஓகே சார். சார் நம்ம கோலிவுட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் இதை விட முக்கிய பங்கு மலையாளம் சினிமாஸ்க்கு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், மலையாளம் நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே சார். அதுலேருந்து ஒரு சில படம் பேர்லாம் சொல்கிறேன், நீங்கள் அங்கே நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். சரி. மலையாளம் ஃபிலிம்ஸில் உங்களோட ஃபஸ்ட்டு படம் கண்மதம், மோகன்லால் சார் தான் லீடு, செம ஹிட்டு படம். அந்த படத்தோட அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, மோகன்லால் படம் ஓகே தான்.
பட் அதுக்கு முன்னாடி மோகன்லால் படம் நான் பண்ணியிருக்கேன். ஓகே சார். தச்சோலி வர்கீஸ் சேவகர்னு ஒரு படம் பண்ணேன். எனக்கு ஒரு பயங்கர மலையாளத்தில் லக்குனா என்னன்னா, எல்லாருமே பெரிய டைரக்டர்ஸ். வேணு நாகவலின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரோட நான் பண்ணேன். ஜோஷியோட பண்ணியிருக்கேன். பத்திரம் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஜோஷி சாரோட. கமல் பெரிய டைரக்டரு, அவரோட ஒரு படம் பண்ணேன். அப்புறம் ஷாஃபின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், நிறைய லோகிதாஸ் அவங்க படம் தான் இந்த கண்மதம். ஓகே. இப்போ அந்த படத்துல மோகன்லால் சார் நடிச்சிருக்காரு இல்லையா? இப்போ அவர் கூட ஏதோ ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் வரும்போது எப்படி டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஏதோ டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வேலை என்னமோ அவர் பார்ப்பாரு, என் வேலை என்னமோ எனக்கு பார்ப்பேன். நான் தமிழில் எழுதி இந்த டைலாக் நான் படிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஓகே. ப்ராமட் இருக்கும், பட்டு உன்னால் என்ன பேச முடியுமோ நீ பேசு. யார் சொல்கிறது டைலாக் தெரியுமா? இது லோகிதாஸ். ஓகே. நான் அவர் ரைட்டர், நான் எழுதிக்கிறேன், நீ பண்ணுற மிஸ்டேக் நான் எழுதிக்கிறேன் ஏன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு நேர் சொன்னார். அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு லெஜண்ட்ஸ் நல்ல ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டில் உள்ள பீப்புளை சந்திச்சதுனால உங்களோட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஆமாம், டேரக்டர் எனக்கு மெயினாக டேரக்டர்னு கிடைச்சாங்க. நிறைய பெரிய டேரக்டர்ஸ். பத்ரன் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருக்காரு. அவர் ஹெவி வேலை வாங்குறதுல பயங்கரம் கில்லாடி. அவர் இந்த ஷாஃபின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருக்காரு. இவர் பேர் என்ன, ஜோஷின்னு ஒரு டேரக்டர் இருக்காரு. பத்திரம் பண்ணும்போது அவர் டேரக்டரு. இவங்கெல்லாம் வேலை தான், எப்பவுமே கரெக்டாக இருப்பாங்க வேலையில். ரொம்ப நோ காம்ப்ரமைஸ். ஓகே சார். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் அவங்க கேட்பாங்க. மலையாளத்தில் நம்ம தமிழ் மாதிரி கிடையாது, அங்கே மலையாளம்னா கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி இருக்கும். சில மேக்கிங்லாம் ரியலாகவே எடுப்பாங்க, செட்டு போடாமல். ஆமாம், அந்த ஃபைட்டில் அந்த குவாரியில் தான் ஃபைட். எனக்கு கண்மோதம் நான் பண்ணும்போது குவாரி ஃபைட்டு டெய்லி அடிபடும், டெய்லி அடிபடும். அது மாஸ்டர் யாருன்னா சுப்ராய மாஸ்டர். நம்ம டான்ஸ் தெரிஞ்சதால எனக்கு ஃபைட்டு ரொம்ப ஈஸியாகி போச்சு. ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆமாம், எனக்கு அவரும் ஃப்ளெக்சிபிளான ஆள். சாரும் மௌல்வால் சாரும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஆள். ஸோ அடுத்து ராஜமாணிக்கம் படத்தில், ராஜமாணிக்கம் படம் மம்முட்டியோட அந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அந்த படத்தில் தான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விபத்து நடந்தது. அதாவது சொல்லிக்கிற அளவுக்கு மறைச்ச விபத்து நிறைய நடந்திருக்கும், வெளியே தெரிஞ்ச ஒரு விபத்து அப்படின்னா அந்த ஒரு விபத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி ரெக்கவர் ஆனீங்க அதையும் சொல்லிடுங்க சார். ராஜமாணிக்கம் ஃபைட்டு ஓப்பனிங் ஃபைட்டே நான் தான். நானும் மம்முட்டி தான் ஓப்பனிங் ஃபைட். மழை ஃபைட் அது பொள்ளாச்சியில் எடுத்தாங்க, சேத்து மடையில். அப்போது அடிபட்டுச்சு. ஒரு மாடு ஓவர் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். டேபிள் இப்படி இப்படி ஓவர் பண்ணி விழுந்த உடனே அடிபட்டுச்சு. ஓகே. இதை நம்ம காட்டிங்கன்னா நம்மளுக்கு கூட மாட்டாங்க. பெயினோட அப்படியே போய் திரும்பி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த கண்ணு அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, டபுளாக தெரியாது. ஓகே. அந்த பின்னாடி அடிபட்ட உடனே கிர்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி அவர் பழனிராஜ்னு சொல்லிட்டு தியாகராஜ் மாஸ்டரோட ரிலேஷன் நினைக்கிறேன், அவர் மாஸ்டர். பட் நான் யாரையும் காட்டிக்கல அது. ஓகே. அப்புறம் எப்போ சார் எப்படி அது எப்படியோ ஒரு 6 months 7 months ஆயிடுச்சு ரெக்கவர் ஆச்சு. ஆமாம். ஓகே. எந்த இடத்துல சார் அடிபட்டுச்சு, எப்படி ரெக்கவர் பண்ணி? பின்னாடி அந்த பேக் போன்லேயே அடிபட்டுருச்சு. அப்போ எப்படி சார் உட்காரலாம் முடிஞ்சா அந்த டைமில்? இல்லை, பெட் ரெஸ்ட் தான், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தான். எனக்கு ஒரு இதாச்சு. ஷூட் கேஸ் ட்ரெயின் கீழே வச்சுருந்தேன். ஓகே. சென்ட்ரல் வந்தாச்சு, ஏந்தாச்சு. சென்ட்ரல் வந்தாச்சு, அப்படி எடுக்க முடியல. எடுத்து ஷூட் கேஸ் இப்படி இழுத்துட்டேன், எடுத்து வச்சேன். அவ்வளோ ஒரே இடத்துல அங்கேயே நிற்கிறேன், மூமெண்ட்டே இல்லை. ஒரு கால் இப்படி எடுத்து அப்படி வைக்க முடியும், முன்னாடி வைக்க முடியல என்னால். ஓகே. எப்படி இருக்கும் எனக்கு? எப்படி சார் அப்போ அந்த இடத்துல யார் வந்தா ஹெல்ப் பண்ண வந்தானுங்க? ஓகே. என்ன சார் இங்கே நிற்கிறீங்க? இல்லைப்பா, எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால் டக்குன்னு ஏந்திரிக்க முடியல அப்படின்னு. வாங்க சார் சொல்லிட்டு ஒரு 2 போர்ட்டர் என்னை இந்த ட்ரெயினில் இறக்கி விட்டாங்க கீழே. ஓகே. இறக்கி விட்டு ஒரு 1 hour அங்கேயே நிற்கிறேன் இந்த ஷூட் கேஸோட. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலை அப்படியே மூவ் பண்ணி ஷூட் கேஸ் இழுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஓகே. ஆட்டோவில் ஷூட் கேஸ் திரும்பி எடுக்கிறேன், திரும்பி வீட்டாண்ட அப்படியே திரும்பி ஸ்டன். அதுக்கப்புறம் எப்படி சார் ரெக்கவர் ஆனீங்க? எவ்வளோ நாள் ப்ராசஸ் எடுத்துச்சு? ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நான். ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அப்புறமா மெடிசன்லாம் சாப்பிட்டு சரியாயிடுச்சு கொஞ்சம்.
அதுக்கப்புறம் படம் இல்ல அதுக்கப்புறம் பெயின் இருக்கும் தான். ஓகே, படம் பண்ணீங்களா சார்? அதுக்கப்புறம் எவ்வளவு நிறைய படம் பண்ணேன். அதே ஃபைட் தான், அதெல்லாம் போயிட முடியுமா? அடுத்து ஒரு குறிப்பிட்ட படம், நிறைய படம் ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க மலையாளத்துல. குறிப்பிட்டு சொல்லணும்னா பத்திரம் அப்படின்றது சுரேஷ் கோபி சாரோட படம், ஜோஷி டைரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுல அந்த ஆண்டவர் பெருமாள் ரோல் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமா. அந்த ரோலுக்கு எப்படி சார் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு? இல்லை, அது வந்து எனக்கு ப்ரொடியூசர் வந்து ஃப்ரெண்ட், ரொம்ப ஃப்ரெண்டு, விஜயகுமார் சார், 7 Arts விஜயகுமார். அவர் ரெக்கமெண்டேஷன் தான் நான் உள்ளே போனேன். ஓகே. ஜோஷி வந்து பெரிய டைரக்டர், எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் படம் நான் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணணும். இந்த ஒரு படம் வந்து பண்ணும்போது என் கூட ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்டாக வந்தார். அவர் வரும்போது இதில் உங்களுக்கு பேர் தமிழ் பேர் தான் அப்படின்னு சொன்னார். என்ன சார் பேர் அப்படின்னு அவர் கொஞ்சம் அப்படியே யோசித்தார். அது ரைட்டர் வந்து இன்னும் பெரிய ஆள், ரஞ்சித் டைரக்டர் பேர் வந்து ரஞ்சித் பணிகர். ஓகே, அவர் தான் ரைட் பண்ணாரு. அவர் தான் ரைட்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர். என்ன சார் என் பேர் அவர்கிட்ட போய் கேட்டேன், உங்கள் பேர் வந்து ஆண்டவர் பெருமாள் அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்னடா இது இவ்வளோ பேர் மலையாள மூவிஸ்ல தமிழ் நேம் அப்படின்றப்ப யோசிச்சிருப்பீங்களா? தமிழ் டைலாக் தான் நான் அதில் பேசுவேன். ஓகே. அதில் வந்து பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இன்னொரு நான் ஹைட் எப்படி இருக்கணும் அதோட ஹைட்டு அவரு, நம்ம சுரேஷ் கோபி சார். ஆமாம். அவர் வந்து ஒரு 2 பேஜ் 3 பேஜ் டைலாக்ல அப்படி எப்படி சரளமாக பேசுவார். நம்ம அவர் பேசுற வரைக்கும் நான் அப்படியே வெயிட்டிங் பண்ணுவேன். அப்படியே மை மறந்து பார்த்துட்டு இருப்பீங்களா சார்? ஆமாம். என்ன அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. அது இவர் மம்முட்டி சாரும் அந்த மாதிரி தான் டைலாக்லாம் ரொம்ப உங்களுக்கு டஃபஸ்ட் டாஸ்க் என்னன்னா, நான் நல்லா நடிப்பேன், ஆனால் என் கூட இருக்கவங்களாம் இன்னும் பயங்கரமா நடிக்கிறாங்களேடா அப்படின்னு ஆச்சரியமா தானே இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம தமிழ்லேருந்து அங்கே போகிறோம், அங்கே போகும்போது என்னடா இது இப்படி இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு 6 லைன் நம்மளுக்கு டைலாக் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. கண்மலை தான் அதிகமாக டைலாக் நான் பேசியிருப்பேன். எனக்கு ஒரு 6 லைனுக்கு மேலே வைக்க மாட்டாங்க, நல்லா தெரியும் அவங்க நல்ல டேரக்டர். ஓகே சார். சார் பொதுவாக வந்து இப்போது எந்த ஒரு ரோல் பண்ணாலும், டேரக்டராக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், சிங்கராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே ஹீரோ ரோலுக்கு ஆசைப்படுறாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில். நீங்கள் வந்து 3 இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஹீரோ ஆகணும்னு ஏதோ ஒரு எண்ணம் இருந்துதா? எனக்கு எண்ணம் இல்லை, என் ஆக்குனர் ஒருத்தர். நானும் ஒரு 10 நாள் 15 நாள் ஷூட்டிங் பண்ணேன். ஓ, ஹீரோவா உங்களை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணாரு. அது வந்து எனக்கு பிடிச்சமான ஒரு டைரக்டர், பவித்ரன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரியன்ல அவர் வந்து என்ன ஹீரோ ஆக்குனர். அந்த படம் பேர் மூக்குத்தி காசி. அதுல இன்னொரு ஆச்சரியம்னா 2 ஹீரோயின் எனக்கு, ரோஜாவும் குஷ்புவும். அவங்களும் டாப் இண்டஸ்ட்ரி ஹீரோயின்ஸ்ல. ஆமா. அது வந்து பாதி ஒரு 15 நாள் பண்ணேன், நின்று வச்சு. அதுக்கப்புறம் எடுக்கல. உங்களுக்கு தோணுச்சா நம்ம ஹீரோவா பண்றோம், என்னென்ன விஷயம்லாம் மாத்தணும்? ஏன்னா ரஜினி சார் வில்லனா பண்ணும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும், அவர் அப்படியே கம்ப்ளீட்டா ஹீரோவா பண்ணும்போது கொஞ்சம் பவரை கம்மி பண்ணி சட்டிலா பண்ணுவாரு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கேற்ற மாதிரி மாத்தினீங்களா? நம்ம கெட்டப் அப்படியே இருக்கணும், அது அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான். இது கேரக்டர் யானை வந்து வச்சு காட்டுல ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி. ஓகே. ஒரு ரஃபான கேரக்டர். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு உடம்புக்கும் முகத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பவர், நல்ல உடம்பு இருந்தது, நல்ல பாடி பில்டர் மாதிரி இருந்தேன் அப்போ. அதுக்கப்புறம் தோணுச்சா சார் நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது தோணுச்சா? ரொம்ப கஷ்டங்க அது, ஹீரோலாம் ரொம்ப பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்தான். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.